இது ஒரு உண்மை நிகழ்வு. இது அதிகாரப்பூர்வ அறிக்கைகள் மற்றும் நேரில் கண்ட சாட்சிகளின் கணக்குகளை அடிப்படையாக கொண்டது. வெல்கம் யுவர். செப்டம்பர் 8, 2017 குருகிராம் சிட்டி, இந்தியா. அன்னைக்கு காலையில எப்பவும் போல சாதாரணமான ஒரு நாளா தான் அந்த ஃபேமிலிக்கு இருந்துச்சு. ஸ்கூல் எப்பவும் போல காலையில 8 மணிக்கே ஸ்டார்ட் ஆயிரும் அப்படிங்கறதால அப்போ பருண் சத்ரா தக்கூர் தன்னுடைய 7 வயது மகனான பிரதிமன் மற்றும் தன்னுடைய 11 வயது மகளான விதி, இந்த 2 குழந்தைகளுமே எப்பவுமே வீட்டுல இருந்து கரெக்டா கிளம்புற டைமான காலையில 7:45 மணிக்கு தன்னுடைய ஸ்கூட்டர்ல கிளம்பி கூட்டிட்டு போறாரு. போற வழியில 7 வயதான பிரதிமன் தன்னுடைய அப்பா கிட்ட சிரிச்சு பேசிட்டே ரொம்பவே ஜாலியா போயிட்டு இருக்கான். அப்போ ஸ்கூலுக்கு போய் ஸ்கூலுடைய மெயின் கேட் கிட்ட 2 பேர்த்தையுமே இறக்கி விடுறாரு. டைம் கரெக்டா அப்ப 7:55 மணி. குழந்தைகளும் ஸ்கூலுக்குள்ள போக ஆரம்பிக்கிறாங்க. சோ அவங்க அப்பா வீட்டுக்கு வந்து தன்னுடைய செப்பலை கழட்டி விட்டுட்டு வீட்டுக்குள்ள என்டர் ஆக ஒரு போன் கால் வருது. அந்த போன் கால்ல ரொம்பவே அர்ஜென்ட். நாங்க பிரதிமனுடைய ஸ்கூல்ல இருந்து பேசுறோம். உங்க பையன் பாத்ரூமுக்கு வெளியில மயக்க நிலையில கிடந்தான். ரத்தம் ரொம்பவே அதிகமா போயிட்டு இருக்கு. நாங்க ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போறோம். நீங்க டைரக்டா அங்க வந்துருங்க அப்படின்னு சொல்றாங்க. இங்க இவங்க அப்பா அம்மாக்கு ஒண்ணுமே புரியல. என்னடா இப்பதான் டிராப் பண்ணிட்டு வந்தோம், அதுக்குள்ள என்னாச்சு, ஏதாவது கீழே விழுந்துட்டானா அப்படின்னு நினைச்சிட்டு உடனடியா தங்களுடைய வீட்டை பூட்டிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்புறாங்க. அப்படி போற வழியில இன்னொரு கால் வருது. அந்த கால்ல நாங்க வேற ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு இருக்கோம், நீங்க அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்துருங்க அப்படின்னு சொல்றாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு ரீச் ஆனதுமே அங்க ஆல்ரெடி 4-5 டீச்சர்ஸ் நின்னுட்டு இருக்காங்க. எமர்ஜென்சி ரூமுக்குள்ள பிரதிமனுடைய அப்பா மட்டும் உள்ள போறாரு. அங்க பிரதிமன் பெட்ல படுக்க வைக்கப்பட்டிருக்கான். ஷர்ட் பட்டன் எல்லாமே கலட்டி விடப்பட்டிருக்கு. கழுத்துடைய வலது பக்கத்துல ஒரு பெரிய பேண்டேஜ் போடப்பட்டிருக்கு. எங்க பார்த்தாலுமே அவ்வளவு ரத்தமா இருந்திருக்கு. இத பார்த்த பிரதிமனுடைய அப்பா கம்ப்ளீட்டா ஷாக் ஆகுறாரு. அப்ப வரைக்குமே ஏதாவது சின்ன காயமா இருக்கும், மேபி கொஞ்சமா தான் பிளட் வந்திருக்கும் அப்படின்னு அவருடைய மனசுல எக்கச்சக்கமான எண்ணங்கள் ஓடிட்டு இருந்துச்சு. ஆனா இப்போ இல்ல, அது வேற ஏதாவது ஒரு பையனா இருந்தா கூட அதை பார்க்கிற தைரியம் இவருக்கு இல்ல அப்படிங்கிற அளவுக்கு அங்க இருந்திருக்கு. அந்த அளவுக்கு ரொம்பவே ஹெவியா ப்ளீடிங் இருந்திருக்கு. அப்போ டாக்டர்ஸ் அந்த பேண்டேஜை ரிமூவ் பண்ணி காமிக்கிறாங்க. அப்பதான் தெரியுது ஆக்சுவலா அது ஒரு காயம் கிடையாது, அது ஒரு டீப் கட். ஏதோ ஒண்ணு வச்சு வெட்டுன மாதிரி இருந்திருக்கு. ஆல்சோ பிரதிமனை இங்க ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு வரும் பொழுதே உயிர் இல்ல, உங்க பையன் இறந்துட்டான் அப்படின்னு டாக்டர்ஸ் சொல்றாங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ சாதாரணமான ஒரு வீடியோவா இருக்காது. இந்த கேஸ் நான் பண்ணணும் அப்படின்னு நினைச்சே கிட்டத்தட்ட 1 மந்த் ஆகுது. ஆனா இந்த கேஸை ரொம்ப தெளிவா நல்லா உங்ககிட்ட பிரசன்ட் பண்ணணும் அப்படின்னு டைம் எடுத்து இந்த கேஸை பண்ணியிருக்கேன். இன்ஸ்டாகிராம்ல துர்கா சேகர் அப்படிங்கிற ஃபாரன்சிக் சைக்காலஜிஸ்ட் தான் இந்த கேஸை நம்மளுக்கு ரெக்கமெண்ட் பண்ணாங்க. அண்ட் இந்த வீடியோல ஒவ்வொரு சின்ன டீடைலுமே ரொம்பவே கவனமா கவர் பண்ணியிருக்கேன். கடைசி வரைக்குமே நம்மளால கொஞ்சம் கூட கஸ் பண்ண முடியாத ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இந்த வீடியோல இருக்கு. ஸோ வீடியோல இருக்க ஒவ்வொரு டீடைலுமே மிஸ் பண்ணாம பாருங்க. நீங்க பார்த்துட்டு இருக்கிறது டாப் 5 தமிழ். நான் உங்கள் சரவணன். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். போன வீடியோவில் சீக்ரெட் இமேஜை நிறைய பேர் கரெக்டாக கண்டுபிடிச்சிருந்தீங்க. வெல் டன். அதில் SB33 முதல்ல கண்டுபிடிச்சு கமெண்ட் பண்ணியிருக்காரு. இதோட 2வது முறையாக இந்த சீக்ரெட் இமேஜ் கேமில் இவர் வின் பண்ணியிருக்காரு. வாழ்த்துக்கள். போன வீடியோவில் சங்கீதா ரொம்பவே நல்ல கமெண்ட்டை பண்ணியிருக்காங்க. அதுதான் அந்த வீடியோவுடைய பெஸ்ட் கமெண்ட். செப்டம்பர் 8ஆம் தேதி குருகிராம் சிட்டில ஒரு சின்ன பையனுக்கு ரொம்பவே கொடூரமான ஒரு கிரைம் நடக்குது. அதுவும் இதுல இன்னுமே ஷாக்கிங்கான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த கொடூரம் நடந்ததே அந்த பையன் படிக்கிற ஸ்கூலுக்குள்ளதான். இந்தியாவில் நடந்த ஒரு ஹை ப்ரொஃபைல் ஸ்கூல் கில்லிங் கேஸ் அப்படின்னு இதை சொல்லலாம். ஆல்சோ குருகிராம் இந்தியாவுடைய 3வது ரிச்சஸ்ட் சிட்டி. குறுகிய காலத்துல மிகப்பெரிய வளர்ச்சி அடைஞ்சது. ஆனா அதே நேரத்துல கிரைம் ரேட்டும் அங்க ஈக்குவலா இன்க்ரீஸ் ஆகிட்டே இருந்துச்சு. குருகிராம்ல ஒரு வில்லேஜுக்கு நடுவுல அமைஞ்சிருக்க பெரிய இன்டர்நேஷனல் ஸ்கூல்ல தான் இந்த கிரைம் நடந்திருக்கு. இந்த கிரைம்ல ஈடுபட்டது ஒருத்தர் அல்லது 2 பேரா கூட இருக்கலாம். ஆனா அது யாரு,
எதுக்கு இப்படி பண்ணாங்க? வருண் சத்ரா தகுர் மற்றும் சுஷ்மா இவர்களுக்கு இரண்டாவது குழந்தையா பிறக்கிறான் பிரத்யுமன். ஆல்ரெடி இவங்களுக்கு விதி அப்படிங்கிற ஒரு பெண் குழந்தை இருக்கு. பிரத்யுமன் வளர வளர ரொம்பவே சுட்டித்தனமா எல்லா குழந்தைகளும் தன்னுடைய அம்மா அப்பா கிட்ட என்னெல்லாம் குறும்பு பண்ணுவாங்களோ அந்த மாதிரி ஸ்கூல் விட்டு வந்ததுமே தன்னுடைய அப்பா கூட வீட்டுக்குள்ளேயே கிரிக்கெட் விளையாடுறது, ஃபேமிலி டிராயிங் வரைகிறது, வீட்டுக்குள்ள அங்க ஓடுறது இங்க ஓடுறது, அது என்ன இது என்ன அப்படின்னு தன்னுடைய அம்மா கிட்ட கேள்வி கேட்பான் அப்படின்னு அவங்க அம்மா சொல்லியிருக்காங்க. தன்னுடைய அம்மா அப்பா அக்கா தான் உலகமா நினைச்சு வாழ்ந்துட்டு இருந்திருக்கான். அப்படி ரொம்பவே சந்தோஷமா போயிட்டு இருந்த அந்த சமயத்துல தான் செப்டம்பர் 8ஆம் தேதி நான் இன்ட்ரோல சொன்ன விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்குது. சோ அன்னைக்கு காலையில ஸ்கூல்ல அதே டைம்ல தன்னுடைய குழந்தைக்கு ஃபீஸ் கட்டுறதுக்காக ஒரு பேரண்ட் ரிசப்ஷன்ல வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அவரு பின்னாட்கள்ல என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, அவருங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கும் பொழுது திடீர்னு உடம்பு முழுக்க ரத்தத்தோட ஒரு சின்ன பையனை 2 ஸ்போர்ட்ஸ் டீச்சர்ஸ் தூக்கிட்டு வந்தாங்க. பின்னாடியே இன்னும் 2-3 டீச்சர்ஸ் வராங்க. உடனடியா அந்த பையனை கார்ல வச்சு ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்துட்டு போனாங்க. அப்போ அதே நேரத்துல அங்கிருந்து யாரோ ஒருத்தர் எல்லாருமே இங்க வாங்க, பாத்ரூம்குள்ள ஒரு கத்தி இருக்கு அப்படின்னு சத்தம் போட ஆரம்பிக்கிறாங்க. அப்ப அங்க ஃபீஸ் கட்ட வந்திருந்த பேரண்ட் இன்னும் சில டீச்சர்ஸ் பாத்ரூம்குள்ள போய் பாக்குறாங்க. அங்க பாத்ரூம்குள்ள என்டர் ஆகிற காரிடோர்ல இருந்தே எங்க பார்த்தாலுமே ரத்தமா இருந்திருக்கு. உடனடியா இந்த பேரண்ட் அதை வீடியோ ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இந்த வீடியோ ஃபுட்டேஜஸ் நம்ம இங்க காமிக்க முடியாது. சோ டெலிகிராம்ல அப்டேட் பண்ணிருக்கேன். டெலிகிராம்ல டாப் 5 தமிழ் அப்படின்னு சர்ச் பண்ணி ஜாயின் பண்ணி அந்த வீடியோவை பாருங்க. சோ அந்த ரத்தத்தை ஃபாலோ பண்ணிட்டே போறாரு. அது உள்ள கடைசியில் இருக்க ஒரு பாத்ரூம்குள்ள போகுது. அப்போ அங்க பாத்ரூம் முழுக்கவே ரொம்பவே டார்க்கா இருந்திருக்கு. வீடியோல எதுவுமே தெரியல. சோ லைட் ஆன் பண்றாங்க. அங்க அந்த இந்தியன் டாய்லெட் முழுவதுமே ரத்தமா இருந்திருக்கு. ஆல்சோ அந்த இந்தியன் டாய்லெட்டுடைய ஹோல்ல ஒரு கத்தி கிடந்திருக்கு. ஒரு உடன் ஹேண்டிலோட ஒரு சின்ன பிளேடு மாதிரியான கத்தி. அப்பதான் இவங்களுக்கே தெரிஞ்சிருக்கு அந்த பையனை வேணும்னே யாரோ அட்டாக் பண்ணிருக்காங்க அப்படின்னு. இது உடனடியா எல்லா நியூஸ் சேனல்ஸ்லயுமே பரபரப்பா பேசப்படுது. இதை கேள்விப்பட்ட பேரண்ட்ஸ் கிட்டத்தட்ட 300க்கும் மேல கரெக்டா டைம் ஒரு 10-30 மணி இருக்கும் ஸ்கூல் கிட்ட குவிய ஆரம்பிக்கிறாங்க. ஸ்கூல்ல கேட்டா சிசிடிவி ஒர்க் ஆகல, சிசிடிவி இல்ல அப்படின்னு பதில் சொல்றாங்க. இதை கேட்ட பேரண்ட்ஸ் இன்னைக்கு இந்த குழந்தைக்கு நடந்த மாதிரி நாளைக்கு நம்மளுடைய குழந்தைக்கு நடக்க ரொம்ப நேரம் ஆகாது அப்படின்னு கோவப்பட்டு சத்தம் போட ஆரம்பிக்கிறாங்க. அப்போ அங்க கிரைம் சீனை ப்ராப்பரா பேரிகார்ட் போட்டு பாதுகாக்க கூட இல்ல. அங்கிருந்த போலீஸ் ஆபீசர்ஸ் கிரைம் சீனை பார்க்க யாரை வேணும்னாலுமே அலோவ் பண்ணிருக்காங்க. பாத்ரூம் உடைய காரிடோர்ல இருந்த ரத்தம் ஒரு மாப்பால துடைக்கப்பட்டிருக்கு. ஆல்சோ அந்த மாப் இன்னுமே அங்கதான் வைக்கப்பட்டிருக்கு. அங்கிருந்த பிளட்ஸ் ஒருவேளை கில்லருடையதா கூட இருக்கலாம். ஆனா அங்க கிரைம் சீன்ல எல்லாருமே கூட்டமா வந்து வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாங்க. அப்போ அங்க வந்த ரிப்போர்ட்டர் கவனிச்சது என்ன அப்படின்னா, டாய்லெட்குள்ளதான் அதிகப்படியான பிளட் இருந்திருக்கு. அங்க இருந்து அந்த சின்ன பையன் ரத்த வெள்ளத்துல தவிழ்ந்துதான் பாத்ரூம் உடைய காரிடோருக்கே வந்திருப்பான். சோ அதனாலதான் அங்க இருக்கிற செவுரு ஃபுல்லாவே பிளட்டா இருந்திருக்கு. ஆல்சோ அங்க வந்த போலீஸ் டாய்லெட்ல கிடந்த கத்தி எடுத்து ஒரு பிளாஸ்டிக் பேக் உள்ள போட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குருகிராம் சிட்டியில் இருக்க டாப் போலீஸ் அபிஷியல்ஸ் எல்லாருமே அப்ப அந்த ஸ்கூல்ல இருந்தாங்க. அந்த அளவுக்கு இந்த கிரைம் இருந்துச்சு. இப்போ போலீஸ்க்கு மெயின் எவிடன்ஸே பாத்ரூம் உடைய காரிடோர்ல இருக்க சிசிடிவி ஃபுட்டேஜஸ் தான். சோ போலீஸ் அதை கலெக்ட் பண்றாங்க. அந்த டாய்லெட் ஸ்பெஷலா குழந்தைகள் யூஸ் பண்ற டாய்லெட். அப்படி இருக்கும் பொழுது யாரு இந்த டாய்லெட் குள்ள வந்தாங்க, எதற்காக பிரத்யுமனை இப்படி கொடூரமா கொலை பண்ணாங்க, இந்த கேள்விதான் எல்லாருடைய மனசுலயுமே இருந்துச்சு. அதே நேரத்துல அங்கிருந்த பேரண்ட்ஸ்க்கு ஸ்கூல் நிர்வாகத்து மேல கோபம் வர ஆரம்பிக்குது. அங்கிருந்த எல்லாத்தையுமே உடைக்க ஆரம்பிக்கிறாங்க. கூட்டம் அதிகமாக ஆரம்பிச்சது. போலீஸால கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவுக்கு ஒரு கலவரமா மாற ஆரம்பிச்சது. இந்த அளவுக்கு மக்கள் கோவப்பட காரணம் பிரத்யுமன் இறந்த விதம் தான். எப்படி ஒரு ஸ்கூலுக்குள்ள ஒரு குழந்தைய கொலை பண்ண முடியும்? சப்போஸ் ஒரு குழந்தை படிக்கட்டுல இருந்து தவறி விழுந்து இறந்துருச்சு, இல்ல விளையாடும் பொழுது ஏதாவது அடிபட்டு இறந்துருச்சு, அது ஒரு ஆக்சிடென்டல் டெத் அப்படின்னா கூட மக்கள் கன்வின்ஸ் ஆகியிருப்பாங்க. ஆனா இங்க ரொம்பவே கொடூரமா ஒரு 7 வயசு சின்ன பையனுடைய கழுத்தை அறுத்து கொலை பண்ணிருக்காங்க அப்படிங்கிறப்ப மக்களால அதை ஜீரணிக்கவே முடியல. சோ இது ஒரு மிகப்பெரிய பூகம்பமா வெடிக்க ஆரம்பிக்குது. சோசியல் மீடியால அப்படின்னு இதுக்கு காரணம் யாரு அப்படின்னு கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. பிரச்சனை பெருசாகிறது தெரிஞ்சு ஸ்கூல் முழுக்க போலீஸ் போர்சஸ் வரவழைக்கப்பட்டு பேரண்ட்ஸை கேட்டுக்கு வெளியே வச்சு லாக் பண்ணிடுறாங்க. இது எல்லாமே நடந்துட்டு இருக்க இதே சேம் டைம்ல இங்க பிரத்யுமனுடைய பேரண்ட்ஸ் தங்களோட குழந்தையுடைய இறந்த உடலை வாங்கிட்டு 12-30 மணி அளவுல போஸ்ட்மார்ட்டம் பண்றதுக்காக எடுத்துட்டு போறாங்க. போஸ்ட்மார்ட்டம் பண்ண டாக்டர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, கழுத்துல மொத்தமா 2 கட்ஸ் இருந்திருக்கு. ஒன்னு கழுத்துடைய இந்த பகுதியில ஒரு சின்ன கட்டு இருந்திருக்கு, இன்னொரு கட் தான் ரொம்பவே பெரிய கட்டா இருந்திருக்கு. ஆல்சோ ரொம்பவே டீப்பான ஒரு கட்டா இருந்திருக்கு. அது கழுத்துடைய
இந்த பகுதியில் ஆரம்பிச்சு காதுடைய பின்புறம் வரைக்குமே ரொம்பவே பெருசா போயிருந்திருக்கு. ஆல்சோ அந்த அளவுக்கு அந்த கத்தியை வச்சு ரொம்பவே டீப்பா கட் பண்ணணும் அப்படின்னா அதிகப்படியான ஃபோர்ஸ் தேவைப்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதனால அந்த கில்லர் பிரதிமனை விட ஹைட் அண்ட் வெயிட்டா இருந்திருக்கணும். அப்பதான் பின்னாடி இருந்து பிரதிமனுடைய தலையை பிடிச்சு இன்னொரு கையில கழுத்தை அறுத்திருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இதிலிருந்து கொலை பண்ண அந்த நபர் இந்த குழந்தை ஒரு செகண்ட் கூட உயிரோட இருக்கக்கூடாது அப்படிங்கிற குறிக்கோளோட தான் அவ்வளோ வெறியில இப்படி பண்ணியிருக்கான். கழுத்து அறுக்கப்பட்ட உடனே பிரதிமனுக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னு தெரிஞ்சிருக்காது, கத்தவும் முடிஞ்சிருக்காது, ஆல்சோ பேசவும் முடிஞ்சிருக்காது. ஏன் அப்படின்னா ரத்தம் பீச்சி அடிச்சுட்டு வெளியே வர ஆரம்பிச்சிருக்கும். சின்ன முணுகல் மாதிரி வேணா சத்தம் வந்திருக்கலாம். ரொம்பவே ஸ்ட்ரகிள் பண்ணி தவழ்ந்து வெளியே வந்து தன்னுடைய உயிரை காப்பாற்ற ட்ரை பண்ணியிருப்பான் அப்படின்னு டாக்டர் சொல்லியிருக்காரு. இப்படி ஒரு கொடூரமான சம்பவம் அதுவும் ஸ்கூல்ல எப்படி நடக்க முடியும்? அதுவும் காலையில நேரத்துல ஸ்கூல் ஸ்டார்ட் ஆகுற அந்த டைம்ல சுத்தியும் டீச்சர்ஸ் மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு எல்லாருமே இருக்கிற அந்த டைம்ல எப்படி ஒரு நபர் கொலை பண்ணிட்டு யாருக்குமே தெரியாம தப்பிக்க முடியும்? இதுல மிகப்பெரிய அதிர்ச்சியான விஷயம் என்ன அப்படின்னா அங்கிருந்த ஒருத்தர் கூட இதை பார்க்கல அப்படிங்கிறது தான். இப்போ பிரதிமனுடைய பேரண்ட்ஸ்க்கு இருந்த ஒரே கேள்வி, எதற்காக என்னுடைய பையனை இவ்வளோ ப்ரூட்டலா ஒருத்தன் கொலை பண்ணணும்? என்னுடைய பையன் அப்படி என்ன பண்ணா அப்படிங்கிறது தான். சில பேர் அதுக்கு என்ன சொல்ல ஆரம்பிச்சாங்க அப்படின்னா, மேபி அங்க இருக்கிற டீச்சர்ஸ் ஏதாவது காம்ப்ரமைசிங் பொசிஷன்ல இருக்கிறத பிரதிமன் பார்த்திருக்கலாம், அதனால இப்படி பண்ணியிருப்பாங்க. சில பேர் ஸ்கூலுடைய இல்லீகல் ஆக்டிவிட்டிஸை பிரதிமன் பார்த்ததால அதை கவர் அப் பண்றதுக்காக தான் இப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்னு அவங்களுக்கு தோணுனதை பேச ஆரம்பிச்சாங்க. நான் ஆல்ரெடி ஒரு பேரண்ட் அங்க ஃபீஸ் கட்டுறதுக்கு வந்திருந்தாரு அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அவரு பிரதிமனை ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்துட்டு போனதுக்கு அப்புறமா ஸ்கூல்ல அங்கிருந்த மெய்ட் அந்த ரத்தத்தை மாப்ப வச்சு தொடச்சிட்டு இருக்கும் பொழுது இதை கிளீன் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி பிரதிமனை கார் வரைக்குமே தூக்கிட்டு போன ஒரு ஸ்கூல் ஸ்டாஃப் உடைய ஷர்ட் முழுவதுமே ரத்தத்தால நனைஞ்சிருந்திருக்கு. அப்போ இந்த பேரண்ட் கண்டிப்பா இந்த கேஸ் காம்ப்ளிகேட் ஆக போகுது. அப்ப இந்த பேரண்ட் அந்த ஸ்டாஃப் கிட்ட உங்களுடைய ஷர்ட்ல இருக்க ரத்தத்தை கிளீன் பண்ணிடாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனா அந்த ஸ்டாஃப் அவருடைய சட்டையை கிளீன் பண்ணிட்டாரு. ஸோ போலீஸ் இதுல எல்லாத்தையுமே சந்தேகப்பட ஆரம்பிச்சாங்க. எப்படி இந்த இன்சிடென்ட் நடந்தப்ப அந்த ஒரே ஒரு பேரண்ட் மட்டும் தான் இருந்தாரு. அவரு தான் பாத்ரூம்குள்ள போய் வீடியோ எடுத்திருக்காரு, எல்லா வாட்ஸ்அப் குரூப்லயுமே ஷேர் பண்ணியிருக்காரு. இந்த கேஸ்ல ரொம்பவே இன்ட்ரெஸ்டாகவும் இருந்திருக்காரு. அது ஏன்? ஒருவேளை இது எல்லாத்துக்குமே பின்னாடி அவரு இருப்பாரோ அப்படின்னு அந்த நபரையுமே போலீஸ் சந்தேகப்பட ஆரம்பிச்சாங்க. எல்லாருமே ஒவ்வொருத்தர சொன்னாங்க, இவங்களா இருக்கலாம் அவங்களா இருக்கலாம் அப்படின்னு ஒவ்வொரு காரணத்தை சொன்னாங்க. ஆனா ஏன் அந்த கில்லர் குழந்தைய இவ்வளவு கொடூரமா கொல்லணும், யாரு அந்த கில்லர் அப்படிங்கறதான் இப்ப எல்லாருடைய மனசுலயுமே ஓடிட்டு இருந்துச்சு. டைம் அப்ப கரெக்டா 3:30 மணி. போஸ்ட்மார்ட்டம் முடிஞ்சு பாடியை கொடுக்குறாங்க. ஆனா பேரண்ட்ஸ் கில்லரை கண்டுபிடிக்காம நாங்க பாடியை வாங்க மாட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. பிரதிமனுடைய அப்பா கூட சேர்ந்து கிட்டத்தட்ட 300 பேர் கமிஷனர் ஆபீஸ்க்கு நடந்தே போறாங்க. அப்போ கமிஷனர் கண்டிப்பா நாங்க கில்லரை சீக்கிரமா கண்டுபிடிக்கிறோம், நீங்க அது வரைக்கும் எங்களுக்கு ஒத்துழைப்பு தாங்க அப்படின்னு கேட்டுக்கிறாரு. மாலை 6 மணி, அதாவது கொலை நடந்து கரெக்டா 9 மணி நேரம் கழிச்சு இந்த கேஸ்ல ஒரு பிரேக் த்ரூ கிடைக்குது. போலீஸ் ஸ்கூலுடைய பஸ் கண்டக்டரை கைது பண்றாங்க. 42 வயதான அசோக் இந்த ஸ்கூல்ல பஸ் கண்டக்டரா ஜாயின் பண்ணி 8 மாதங்கள் தான் ஆகியிருந்திருக்கு. அன்னைக்கு காலையில ஸ்கூலுக்கு போனதுமே பாத்ரூம் போயிருக்காரு. அப்போ ஆல்ரெடி உள்ள பிரதிமன் பாத்ரூம்ல இருந்திருக்கான். அப்போ பிரதிமன் கிட்ட செக்ஸுவலா தப்பா நடந்துக்க முயற்சி பண்ணியிருக்காரு. ஆனா பிரதிமன் அதுக்கு ஒத்துக்கல. சோ பிரதிமன் இதை வெளியே சொல்லிடுவானோ அப்படிங்கிற பயத்துல கழுத்தை அறுத்து கொலை பண்ணியிருக்காரு. ஸோ போலீஸ் இதை சொன்ன உடனே முதல்ல எல்லாருமே கண்டிப்பா அசோக்கா தான் இருக்கும் அப்படின்னு நம்ப ஆரம்பிச்சாங்க. ஏன் அப்படின்னா அசோக்குடைய லுக்கே பார்க்கறதுக்கு அப்படிதான் இருந்துச்சு. அதே மாதிரி அடுத்த நாள் காலையில அசோக்கை கோர்ட்டுக்கு கூட்டிட்டு போறதுக்கு முன்னாடி சில மீடியா அசோக் கிட்ட கேள்விகள் கேட்கிறாங்க. அப்போ நீங்க தான் இந்த கொலையை பண்ணீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு ஆமா நான் தான் பண்ணேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. எதுக்காக இந்த கொலையை பண்ணீங்க அப்படின்னு கேட்டதுக்கு நான் பாத்ரூம்ல தப்பா ஒரு விஷயம் பண்ணிட்டு இருந்தேன், அதை பிரதிமன் பார்த்துட்டான், ஸோ அவன் இதை வெளியே சொல்லிடுவானோ அப்படின்னு பயந்து நான் இப்படி பண்ணிட்டேன்னு சொல்லியிருக்காரு. அப்போதான் மீடியா பீப்புள் ஒரு கரெக்டான கொஸ்டின் கேட்குறாங்க. எப்படி பாத்ரூம் போகும்போதே கத்தி எடுத்துட்டு போனீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு இல்ல பஸ்ல நான் கத்தி வச்சிருப்பேன், அந்த கத்தி அழுக்கா இருந்துச்சு, ஸோ பாத்ரூம்ல போய் கழுவலாம் அப்படின்னு எடுத்துட்டு போனேன், அங்கதான் இப்படி நடந்துருச்சு அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த பதில் எல்லாமே சொல்லும் பொழுது அசோக் தன்னுடைய தலையை குனிஞ்சிட்டே ரொம்பவே கஷ்டத்தோட சொன்ன மாதிரி இருந்ததை பார்த்து நீங்க பண்ண தப்புக்கு நீங்க வருத்தப்படுறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. அதற்கு கொஞ்ச நேரம் அமைதியா இருந்துட்டு ஆமா ரொம்பவே வருத்தப்படுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு அசோக். இதுக்கப்புறமா எவ்வளவு கேள்விகள் கேட்டாலுமே சொன்ன விஷயத்தையே
கிளி மாதிரி திருப்ப சொல்லிட்டு இருந்திருக்காரு அசோக். சோ இது எல்லாமே பார்த்த ஒரு மீடியா ரிப்போர்ட்டர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நான் இது வரைக்குமே நிறைய கேசஸ் பார்த்திருக்கேன், நிறைய குற்றவாளிகளை பார்த்திருக்கேன். ஆனா எங்கேயுமே போலீஸ் கில்லரை மீடியா கிட்ட பேச விட மாட்டாங்க. ஆனா இங்க கில்லரை மீடியா கிட்ட பேசும்படி போலீஸே சொல்றாங்க. ஆல்சோ கொலை நடந்த அதே நாள் நைட்டு இரவு 10:30 மணிக்கு அவசரமா பிரஸ் மீட் வச்சு எதுக்காக கில்லர் இவன் தான் அப்படின்னு சொல்லி காமிக்கணும். இந்த மாதிரி எல்லாம் கேள்விகள் வர ஆரம்பிக்குது. எப்படி அசோக் தான் குற்றவாளியா இருப்பாரு அப்படின்னு போலீஸ் மூவ் பண்ணாங்க அப்படின்னு கேட்டதுக்கு போலீஸ் எல்லார்த்துக்கிட்டையுமே விசாரிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அப்ப அசோக் தான் ரொம்பவே பதட்டத்தோட பதில் சொன்னாங்க அப்படின்னும், ஆல்சோ அந்த கொலை நடந்த அந்த டைம் ஃப்ரேம்ல கிரைம் சீனை சுத்தி அசோக் தான் இருந்திருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அசோக் தான் நான் தான் இந்த கொலையை பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபஸ் பண்ணிட்டாரு. ஆனா பிரதீமனுடைய அப்பா இதை ஏத்துக்கல. எப்படி அந்த காலையில நேரத்துல அதுவும் பாத்ரூமை சுத்தி அத்தனை பேர் இருக்கிற அந்த டைம்ல எப்ப வேணும்னாலும் யாரு வேணும்னாலும் பாத்ரூம்குள்ள வரலாம் அப்படிங்கிற அந்த சிச்சுவேஷன்ல அந்த பஸ் கண்டக்டர் என்னுடைய பையன்கிட்ட எப்படி தப்பா நடந்துக்க முயற்சி பண்ணுவான்? அப்படி தப்பா நடந்துக்க முயற்சி பண்ணாலுமே பிரத்யுமன் சத்தம் போட்டுரும் அப்படின்னு அந்த பஸ் கண்டக்டருக்கு தெரியாதா? அதுவும் அந்த பாத்ரூம் ஸ்கூல் பில்டிங் உடைய என்ட்ரன்ஸ்ல தான் இருக்கு. ஸ்கூலுக்குள்ள போற எல்லாருமே அந்த வழியா தான் போய் ஆகணும். சோ அந்த பாத்ரூம்ல இருந்து யாராவது ஒரு சின்ன சவுண்ட் போட்டாலுமே வெளியே இருக்கிறவங்களுக்கு கேட்கும். அப்படி இருக்க சமயத்துல 3 நிமிஷத்துல இப்படி தப்பா நடக்க ட்ரை பண்ணிட்டு அது முடியாம அதை வெளியே எங்கேயாவது சொல்லிடுவானோ அப்படின்னு சொல்லிட்டு கொலை பண்ணிட்டு எப்படி பாத்ரூம்ல இருந்து யாருக்குமே தெரியாம வெளியே ஓடி இருக்க முடியும்? ஆல்சோ எப்படி அந்த கண்டக்டர் ஆல்ரெடி ஒரு கத்தியை பாத்ரூமுக்கு எடுத்துட்டு வந்தாரு. இது எப்படி இருக்கு அப்படின்னா, இன்னைக்கு ஒரு பையன் கிட்ட நம்ம தப்பா நடக்க முயற்சி பண்ண போறோம், அதுக்கு அந்த பையன் ஒத்துக்கலனா அந்த பையனை கொலை பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி ப்ரீ பிளான் பண்ணி எடுத்துட்டு வந்தாரா? அந்த மாதிரி இருக்கு. சோ போலீஸ் சொல்ற இந்த தியரி எனக்கு கொஞ்சம் கூட கன்வின்சிங்கா இல்ல. இது எல்லாமே போலீஸ் பப்ளிக்கை கன்வின்ஸ் பண்றதுக்காகவும் மீடியாவை கன்வின்ஸ் பண்றதுக்காக இப்படி பண்ணிருக்காங்க அப்படின்னு பிரதீமனுடைய அப்பா சொல்லியிருக்காரு. ஆல்ரெடி இந்த ஸ்கூல்ல படிச்சு டாப் ரேங்கிங் எடுத்த ஒரு ஸ்டூடெண்ட் இப்போ இந்த ஸ்கூல்ல படிக்கிற 11th மற்றும் 12th ஸ்டூடெண்ட்டுக்கு டியூஷன் எடுத்துட்டு இருக்காரு. அவரு செப்டம்பர் 8ஆம் தேதி அன்னைக்கு டியூஷன் வந்த பசங்க கிட்ட என்னாச்சு இன்னைக்கு நம்ம ஸ்கூல்ல அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. அப்ப எல்லாருமே அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான், அண்ணா உங்களுக்கு அந்த இன்னொரு பையனை பத்தி தெரியுமா? அவன் இன்னைக்கு எக்ஸாம் முடியிற டைம்ல தான் கிளாஸ்க்கே வந்தான். அப்படி அவன் வந்தப்ப மேம் அவங்க கிட்ட போய் பேசினாங்க. ஸோ எக்ஸாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா நான் அவன் கிட்ட போய் மேம் என்னடா சொன்னாங்க, ஏன் கிளாஸ்க்கு லேட்டா வந்த அப்படின்னு சொல்லி கேட்டேன். அப்பதான் அவன் பாத்ரூம்ல நடந்த இன்சிடென்ட் பத்தி என்கிட்ட சொன்னான். அவன் அந்த பாத்ரூம் போகும் பொழுது ஒரு சின்ன பையன் ரத்த வெள்ளத்துல தரையில படுத்திருந்தான். அதை தான் நான் மேம் கிட்ட சொன்னேன். மேம் இம்மீடியட்டா இன்னொரு சார் கிட்ட சொல்ல சொன்னாரு. நான் போய் அந்த சார் கிட்ட சொல்லிட்டு அதுக்கப்புறமா கிளாஸுக்கு வர்றேன் அப்படின்னு ரிப்ளை பண்ணியிருக்கான். ஆல்சோ எக்ஸாம் முடிஞ்சு வந்த ஒரு 2 பொண்ணுங்க கிட்ட நான் இன்னைக்கு நடந்த எல்லாத்தையுமே பார்த்தேன் அப்படின்னு சொல்லியிருக்கான். ஆல்சோ அந்த சின்ன பையன் என்னுடைய தம்பி மாதிரியே இருந்தான். எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு, நான் இப்பவே என்னுடைய அம்மா அப்பா கிட்ட போகணும் அப்படின்னு சொல்லியிருக்கான். அதே மாதிரி தன்னுடைய இன்னொரு ஃப்ரெண்டு கிட்ட அந்த சின்ன பையன் அப்படி ரத்த வெள்ளத்துல இருந்ததை பார்த்து எனக்கு ரொம்பவே நடுக்கமா இருக்கு, என்னுடைய கை எல்லாமே நடுங்குது, அவனை பார்த்தா என்னுடைய தம்பி மாதிரியே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்டத்துல நான் இதை பண்ணிருப்பேன் அப்படின்னு நீ நினைக்கிறியா அப்படின்னு கேட்டிருக்கான். நான் தான் அதை ஃபர்ஸ்ட் பார்த்தேன், நான் தான் இதை டீச்சர்ஸ் கிட்டையும் ஃபர்ஸ்ட் சொன்னேன். இப்போ எல்லாருமே நான் தான் இதை பண்ணேன் அப்படின்னு நினைச்சா நான் என்ன பண்றது? ஆனா கண்டிப்பா நான் இதை பண்ணலடா அப்படின்னு சொல்லிட்டு ரிப்பீட்டடா அவங்க கிட்ட சொல்லிட்டு இருந்திருக்கான். ஆல்சோ அன்னைக்கு இந்த பையன் எக்ஸாம் எழுதவே இல்லை, பேப்பர் ஃபுல்லாவே பிளாங்கா விட்டு இருந்திருக்கான். ஸோ இந்த இன்சிடென்ட் நடக்கிறதுக்கு முன்னாடி, அதாவது செப்டம்பர் 8ஆம் தேதி காலையில இந்த பையனுடைய கிளாஸ்மேட்ஸ் எல்லாமே செகண்ட் ஃப்ளோர்ல எக்ஸாம் ஹால்ல இருந்திருக்காங்க. அன்னைக்கு 11 ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல எக்ஸாம் இருந்திருக்கு. இந்த பையனும் 11th தான் படிக்கிறான், இவனுக்கும் எக்ஸாம் இருந்திருக்கு. ஆனா கீழே கிரவுண்ட் ஃப்ளோர்ல அவன் என்ன பண்ணிட்டு இருந்தான்? ஆல்சோ ஏன் அவன் கிரவுண்ட் ஃப்ளோர்ல இருக்க கிட்ஸ் யூஸ் பண்ற பாத்ரூமை யூஸ் பண்ண போனா? இங்க மேல ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல செகண்ட் ஃப்ளோர்ல அப்படின்னு பாத்ரூம் இருக்கே. ஸோ இப்போ இந்த ஸ்டூடெண்ட் சொல்ற இந்த பையன் யாரு? அந்த பையன் தான் முக்கியமான விட்னஸ் அப்படின்னா ஏன் குருகிராம் போலீஸ் இதை மறைச்சாங்க? அசோக்க மீடியா கிட்ட பேச விட்ட குருகிராம் போலீஸ் மீடியா கிட்ட இந்த பையனை பத்தி இப்படி ஒரு பையன் தான் மெயின் விட்னஸா இருக்கான்னு சொல்லியிருக்கலாமே. ஸோ யார் இந்த பையன்? அந்த பையன் இப்போ எங்க? ஒரு நாள் கழிச்சு நாளானிக்கு பார்ட் 2ல வரும்.
அதுல இந்த கேஸுடைய முக்கியமான எவிடன்ஸான சிசிடிவி ஃபுட்டேஜஸ்ல என்ன இருந்துச்சு, அந்த சிசிடிவி ஃபுட்டேஜஸ்ல அந்த டைம் ஃப்ரேம்ல பாத்ரூம்குள்ள யார் யாரெல்லாமே போனாங்க, அதை வச்சு இந்த கில்லரை எப்படி கண்டுபிடிச்சாங்க அப்படிங்கிற ரொம்பவே கன்ஃபியூஷனான இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய கேள்விகளுக்கு உங்களுக்கு பதில் கிடைக்கும். வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம ஒரு லைக் கொடுங்க. இந்த வீடியோவை நீங்க லேட்டா பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா இப்ப ஸ்கிரீன்ல இங்க பார்ட் 2 வீடியோ வரும், இல்ல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல பார்ட் 2 உடைய லிங்க் கொடுத்திருப்பேன், செக் பண்ணி பாருங்க. உங்களுக்கு மிஸ்ட்ரி கிரைம் த்ரில்லர் ரொம்பவே பிடிக்கும், நீங்க ஒரு கிரைம் த்ரில்லர் ஃபேன் அப்படின்னா இப்பவே நம்மளுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய சேனல்ல ஒரு நாள் விட்டு ஒரு நாள் இந்த மாதிரியான வீடியோக்கள் தான் வரும். இந்த வீடியோவுடைய பார்ட் 2ல மீட் பண்றேன். நன்றி, பாய்.